இன்னொரு பக்கம் டூ மச் ஆஃப் எக்ஸ்போஷர் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்டுடைய லாஞ்சிவிட்டியை ஸ்பாயில் பண்ணிடுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா, இப்போ 80ஸ்ல ஒரு ஹீரோயினா நீங்க பாப்புலரா இருக்கீங்க. டாப் ஸ்டார் எல்லாரோடையும் நடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க உங்கள எல்லா இடத்துலயும் பிரசன்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமும், நெருக்கடியும் இப்ப இல்ல. இப்ப அப்படி இல்ல. ஒரு சோசியல் மீடியாவோட பிரசன்ஸ் இருக்கணுங்கிறத, அது தெரிஞ்சோ தெரியாமலோ இட்ஸ் நோ அதர் கோ நாங்க இருக்கணுங்கிற ஒரு நெருக்கடி ஒரு ஹீரோவுக்கோ, ஹீரோயினுக்கோ மத்த ஆர்டிஸ்ட்க்கோ கூட இருக்கு. இது உங்களுடைய லாஞ்சிவிட்டிய ஸ்பாயில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவங்க அவைலபிளா இருக்காங்க. எப்ப வேணாலும் பார்க்கலாம். அவங்களுடைய இல்லங்க. அது சோஷியல் மீடியானால ஒருத்தரோட லாஞ்சிவிட்டி போகாதுங்க. ம். நான் நடிக்க வந்த காலகட்டத்தில வந்து பீப்பிள் வந்து எங்கள மன்னிச்சாங்க. முதல் படம்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாம் இன்னைக்கு அது ஒரு என்ன ஒரு ஹீரோயினாவே நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ என் தமிழும், நானும் தத்தக்கா, புத்தக்கான்னு நடக்கிறதும், ஆடத் தெரியாம ஆடுறதும். ஃபர்ஸ்ட் டைம் கமலா தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஒரு டயலாக், "நீ ஏன் அழியிற மாரி எழுதுற?" அப்படின்னு கேட்குறேன். "நீ ஏன் அழியிற மாரி எழுதுற?" அப்படின்னு சொன்னோனே, பின்னாடி எல்லாரும் சிரிச்சாங்க. ம். அப்ப நான் அந்த ஏஜ் என்ன ஒரு 16 இயர்ஸா? ம். ஓ! இந்த காமெடி ரொம்ப ஃபன்னியா இருக்கா? அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ம்ஹ்ம். ஓகே. பட் என் தமிழ பார்த்து அவங்க வந்து நான் மழலையா பேசுறேங்கிறது அவங்க நெனச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த தப்பெல்லாம் அவங்க மன்னிச்சு நம்மள ஏத்துக்கிட்டாங்க. ம். அந்த காலகட்டத்தில சிறப்பான பாடல்கள், சிறப்பான கதைகள். ஐ வாஸ் லக்கி டூ கெட் குட் ரோல்ஸ் ம். ஆல்சோ. அதுவும் இம்பார்ட்டன்ட். என்ன வந்து என் மேல நம்பிக்கை வச்சு எடுத்த தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், டைரக்டர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்பி எங்கள எல்லாம் இப்ப ஒரு நான் இருக்கேன், ஒரு ரேவதி இருக்கலாம், ஒரு ஊர்வஷி இருக்கலாம். அ இந்த மாரி நாங்க நெறைய பேர் இருக்கோம். எல்லாமே அந்த டைம்ல பண்ணோம். இன்னைக்கு என்ன சோஷியல் மீடியா பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு ஃப்ளாப் ஆச்சுன்னா, அடுத்த ம். வருஷம் அந்த பெண் இல்லை. முன்னால வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அதுலேருந்து சரியாகி நான் திரும்ப வர்றதுக்கான ஸ்பேஸ ஸ்பேஸ் இருந்ததுங்க. இருந்தது. இப்ப இருந்ததுங்க. இல்ல. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் கான், இட்ஸ் கான். கான். ஆனா இது வந்து ஒரு நல்ல திறமைசாலிக்கான 2வது வாய்ப்பை தடுக்கிறதா நீங்க நினைக்கலையா? இது வந்து இட்ஸ் ரியலி டஃப். இட்ஸ் டஃப் யூ நோ. ஸோ, அப்ப என்ன பண்ணணும், அந்த நடிகரோ, நடிகையோ டாக்கிங் அபவுட் ஆர்டிஸ்ட். நீங்க ஆர்டிஸ்ட்ன்னு சொன்னனால, அவங்கள எப்படி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ம். இப்போ ஒரு டைரக்டரே இருக்கட்டும். இன்னைக்கு அப்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த டைரக்டர் இன்னைக்கு அதே ஹீரோ கிட்ட போய் அந்த டைரக்டர் இப்பலாம் ஐயயோ! கொஞ்சம் அவுட்டேட்டட் ஆயிட்டாரு. ம். ஸோ, அவங்க எப்படி அத கரெக்ட் பண்ணிக்கணும்? தே ஹேவ் டு அப்டேட் தெம்செல்ஃப். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள், கதைகள், தே கேன் ஏதாவது போய் கோர்ஸ் பண்ணி தே கேன் அப்கிரேட் தெம்செல்வ்ஸ்.